எவ்வளவு தொடச்சாலும் கரை போகாது. எதுக்காக இவன் நம்மள தேவையில்லாம மாட்டி விடும்? என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க கூலா இருக்கியா? இல்லண்ணே வாடா. வேண்டாண்ணே, பயமா இருக்குண்ணே. வாடா. இப்படியே விட்டு நான் பின்னாடி தானே வாசு. நீ எப்படா வந்த? அது ஒண்ணும் இல்ல பெரியமா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஹோட்டலு. என்ன அனாமிகாவோட வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் தான் அரேஞ்ச் பண்ண. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம வீட்ல ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது இல்ல, அந்த சந்தோஷமான விஷயத்த ஒரு சின்ன டின்னரோட கொண்டாடலான்னு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க் யூ so much. சூர்யாவும் விஜய் முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட டின்னருக்கு வந்திருக்கோம். எதுக்கு தேவையில்லாம மைண்ட் அப்செட் பண்ணிக்கிறேன்? ஒரு நல்ல சூழல் எல்லார் மனசு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் ஸ்டார்ட் ஆயிடும். ஐயோ பாவம், அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஏதேதோ பண்ணி சமாளிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு மட்டும் தாண்டிட்டா போதும், இவ வயித்துல இருக்க கரு கலைஞ்சிரும். அப்புறம் இவ்வளவு ஒரு வழியாக்கிடலாம். சரிங்க கௌதம், ஸ்மைல். மிஸ்டர் சூர்யா தன்னோட மனைவி மகாவுக்காக ஏற்பாடு செஞ்ச சிறப்பு விருந்து. சுத்தம். அவர் குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று. கடவுளே, இப்பதான வேண்டினேன், இப்படி போட்டு உடச்சிட்டியே. சூர்யா சார், நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். நீ சரியான ரொமான்டிக் பார்ட்டியா இருக்கியே. சூர்யா வாப்பா, வந்து கேக்க விட்டு. கேக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்த இருக்கும் ரொம்ப தளர்ந்து போச்சுப்பா. கேக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்காக இப்ப கிள்ளின கனவா நனவான்னு கிள்ளி பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் சொல்றேன் வா. கூப்பிடுறீங்க. ஸ்டார்ட் தி மியூசிக்.